தங்கமயில இங்கே தன்னுடைய மாமாவை பார்க்க போகிறாங்க. அங்கே போனாலுமே அவர்கிட்ட பேச முடியலை. வீட்டில் இருக்காங்க. பாண்டியன் கூட வந்துட்டு கடையில் வந்ததுக்கு பிறகு இங்கே தங்கமயில் நிற்கிறத பார்த்து கோவப்பட்டு எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லி எங்கள் சரவணனை உள்ளே கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. கடைசியில் தங்கமயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பயங்கர அழுகை எல்லாமே வரதான் செய்யுது. வேறு வழி இல்லாமல் போயிட்டுருக்க மயிலு நேராக இங்கே என்ன பண்ணுறாங்க, நான் மீனாவை பார்க்குறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே போய் உன்னை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு எங்கள் மீனா கிட்டே சொல்ல, யார் அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா இங்கே தங்கமயில் நின்றுட்டுருக்காங்க. தங்கமயிலை பார்த்ததும் மீனாவுக்கு ரொம்ப கோவம் தான் வருது. மீனா எதுவுமே பேசாமல் உள்ளே போகலான்னு திரும்பிட்டு போகும்போது மீனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயில் சத்தம் போட, திரும்பி பார்த்த மீனா வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் வரவும் செய்கிறாங்க. அப்படி மீனா அங்கே பக்கத்தில் வந்ததுமே இங்கே தங்கமயில், மீனா நான் என்ன மீனா பண்ணேன், எதுக்கு மீனா என்கிட்ட நீ கோவமாக இருக்க, அந்த வீட்டில் எனக்காக நீங்கள் 2 பேர் தானே நின்னீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா இப்போ ஏன் அதெல்லாம் நாங்கள் செஞ்சோன்னே எனக்கு கோவம் தான் வருது. நீங்கள் ஒரு பொய் தான் சொன்னீங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பொய்க்கு மேலே பொய். அம்மாடியோ, உங்கள் குடும்பமே இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி ஒரு குடும்பத்தை ஏமாத்திருக்குன்றப்போ எப்படிக்கா உங்ககிட்ட நாங்கள் பேச முடியும்? இப்போ கூட நான் உங்ககிட்ட பேசுகிற விஷயம் இங்கே என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சதுனாலே போதும், எனக்கும் அவருக்குமே பெரிய பிரச்சனை வரும். நகை விஷயத்தை மறைச்சது கூட தெரிஞ்சு வீட்டில் யாருமே என்கிட்டே ராஜிக்கிட்டே சரியாக பேசுகிறதில்ல. சொல்லப்போனால் உங்களால் எனக்கும் இங்கே ராஜிக்கும் தான் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, தங்கமயில், மீனா இப்படியெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்துகிற, மாமாவை பார்க்கலான்னு அங்கே மளிகை கடைக்கு போனால் அங்கே கூட யாரும் என்கிட்ட சரியாக பேசலை. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணால் யாருடைய ஃபோனும் போகவும் மாட்டதுன்னு சொல்ல, எப்படிக்கா உங்கள் ஃபோனை எடுத்து உங்களுக்கு பதில் சொல்வாங்க? நீங்கள் என்ன பதில் சொல்கிற அளவுக்கா நடந்துக்கிட்டீங்க? நீங்கள் நடந்துக்கிட்டது தப்புன்னு உங்களுக்கு இப்போ கூடவாக்கா தோணலை அப்படின்னு எங்கள் மீனா கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் தங்கமயிலும், தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என் வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்கணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, எதுக்கா எப்படிக்கா கிடைக்கும்? நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணால் எப்படிக்கா அந்த வீட்டில் இருக்கவங்க உங்களை ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிங்க? ஏக்கா உங்களுக்கா இதெல்லாம் தோணாதாக்கா அப்படின்னு சொல்ல, இல்லை மீனா, அம்மா இப்படி தான் ஆரம்பத்தில் உங்கள் அம்மா சொல் பேச்சை கேட்டு கேட்டு இப்போ இந்த நிலைமையில் கொண்டு வந்து உங்கள் அம்மா உங்களை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, வேணாம் மீனா, எங்கள் அம்மாவும் அப்பாவும் என் நல்லதுக்காக தான் இப்போ வரைக்குமே இங்கே போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம்ல, உங்கள் நல்லதுக்காக உங்களுக்காக போராடுறாங்க, சரி, உங்களுக்காக மற்றவங்க எல்லாரும் காயப்படணும் கஷ்டப்படணும்னு என்ன வேண்டியிருக்கு? அந்த குடும்பத்தில் அத்தை மாமாவும் உங்கள் மேலே எம்புட்டு அன்பாக இருந்தாங்க, எவ்வளோ பாசமாக நடந்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எல்லாம் போய் கல்யாணம் பண்ணதுலேருந்து குழந்தை மறைச்சதுலேருந்து எல்லா விதத்துலேயும் போய் அப்படின்னு சொல்ல, மீனா நீயும் அந்த விஷயத்துல நான் நம்ப மாட்டேன், அந்த உண்மையிலேயே குழந்தை உண்மையிலேயே வயிற்றுல இருக்குன்னு நினச்சேன்னு சொல்ல, சரிக்கா இருக்கட்டும்க்கா, நீங்கள் அந்த விஷயத்தில் நம்பினீங்களா, இருந்துட்டு போகட்டும்க்கா, நான் அதை வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, மீதி எல்லாமே பொய் தானே சொல்லியிருக்கீங்க. அந்த குடும்பத்தில் வாழணுன்றதுக்காக இத்தனை பொய்யை சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணதை தப்பு இல்லையா? உண்மையிலேயே நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ இது வரைக்கும் வந்து நின்று இருக்காது. இப்போ திரும்ப திரும்ப நீங்கள் சரவணன் மாமா மனசை காயப்படுத்திட்டு இருக்காதியா, இப்போ தான் அது 2 கொஞ்சம் வெளி வரலான்னு மாமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, மீனா நீயும் இப்படி பேசுகிறேன், எனக்காக நீயும் ராஜியும் ஒரு தடவை மாமா கிட்ட பேசி பார்க்கக்கூடாதான்? என்னால் மாமா இல்லாமல் வாழ முடியாது, இருக்கவும் முடியாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அழுக. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப கோபம் வருது. அக்கா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காது அக்கா, கேட்குற எனக்கே ரொம்ப கோபம் தான் வருது. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ கூட உங்கள் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் நான் என்னக்கா சொன்னேன், கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறமா நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னேன் இல்லையாக்கா? ஆனால் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சு வச்சுட்டு இப்போ ஈஸியாக வந்து மன்னிப்பு கேட்டால் எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு எங்கள் மீனா கோவப்படுறாங்க. அதுக்கு எங்கள் தங்கமயிலும், இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டாளுங்க, போதும்க்கா, திரும்ப திரும்ப நீங்கள் இப்படி அழுதுகிட்டே நிற்கிறதுனால எந்த விஷயத்தையும் சரி பண்ணிட முடியாதுக்கா, திரும்பவும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்காதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்க, ப்ளீஸ் மீனா அப்படின்னு முன்னாடி வந்து வழியை மறைச்சிட்டு நிற்கிறாங்க. அக்கா என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு மீனா சொல்லும்போது, அக்கா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டிங்கன்னா இப்போன்னு மட்டும் இல்லை, இனி வாழ்க்கை முழுக்க உங்களால் சரவணன் மாமா கூட சேர்ந்து வாழவே முடியாது. நீங்கள் பண்ண விஷயத்துக்கே இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிது, அடுத்து என்ன நடக்குமோ எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, உங்கள் அம்மா பேச்சை கேட்டு தான் இந்த நிலமையில வந்து நிற்கிறீங்கன்னு சொல்ல, திரும்ப திரும்ப எங்கள் அம்மா தப்பு சொல்லாத மீனா, எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இங்கே தங்கமயில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏக்கா இவ்வளோ நடந்த பிறகு இன்னுமா நீங்கள் உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்கள் மீனா கேட்குறாங்க.
இல்லை மீனா, எங்கள் அம்மா எனக்காக கழுத்தில் கிடக்கிற தாலி வரைக்கும் விற்று தான் இந்த செலவு எல்லாத்தையுமே பண்ணாங்கன்னு சொல்ல, அக்கா அதெல்லாம் செய்யணுன்ற அவசியமும் இல்லை. பெற்றவங்களாக இருந்தால் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது. அதை கூட அவங்க உங்களுக்கு சரியாக பண்ணலக்கா. ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இப்போ அவங்க ஏதோ பெரிய விஷயத்த பண்ணிட்ட மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதான் இப்போவும் எனக்கு உங்கள் மேலே கோவம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மீனாவும். அது எதையுமே காதில் வாங்காத தங்கமயிலும் தான் அம்மாவும் அப்பாவும் தான் வாழ்க்கைக்காக தான் போராடுறாங்க அப்படின்றத பற்றி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படியாக்கா? சரி, உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையோடு பேசுகிறீங்கல்ல, இந்த அளவுக்கு தப்பு பண்ணியும் இங்கே உங்கள் வீட்டுக்காரு இங்கே அத்தை மாமான்னு எல்லாரையும் கொண்டு போய் ஜெயிலில் வச்சு ஒரு நாள் முழுக்க அத்தை உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாம் தெரிஞ்ச பிறகும் கூட இன்னமும் தான் அம்மா அப்பா தான் வாழ்க்கைக்காக தான் போராடுறாங்க, அந்த வீட்டுக்கு தன்னை அனுப்பணுன்றதுக்காக தான் அவங்க இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களக்கா. அது எதுவுமே உண்மையில்லைன்னு இப்போவே உங்கள் கண்ணு முன்னாடி நான் நிரூபிக்கட்டுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுக்கு தங்கமயிலும் என்ன மீனா அப்படின்ற மாதிரி அதிர்ந்து போய் கேட்க, ஆமாக்கா இப்போவே என்னால் நிரூபிக்க முடியும், பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க மீனா தன்னுடைய ஃபோன்லேருந்து இங்கே தங்கமயில் அம்மா பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு எடுத்த உடனே பாக்கியம் சொல்ல ஸ்பீக்கரில் போடுற மீனா தங்கமயில் கேட்குற மாதிரியே பேசுகிறாங்க. ஆமாம், எதுக்காக இப்போ தங்கமயில் அக்கா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருடைய நிம்மதியை எதுக்காக கெடுத்துட்டு இருக்காங்க? சொல்லப்போனால் இப்போது அங்கே மளிகை ஸ்டோர் பக்கத்தில் போயிட்டு எதுக்காக மாமாவை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா கேட்குறாங்க. என்னைட்ட கேட்டால் அவள் புருஷனை தேடி வரா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மீனா திரும்பவும் கேட்குறாங்க, ஏற்கனவே நீங்கள் பண்ண பிரச்சனை பார்த்தாதான் கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியாதா? தங்கமயில் அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் அமைதியாக வீட்டில் அவங்கள பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல, ஏய் இங்கே பாரு, அவளை எங்கே போக சொல்லணும் என்ன பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும், அவள் புருஷன் கூட நான் சேர்த்து வைக்காமல் ஓய போகிறதில்ல அப்படின்னு எங்கள் பாக்கியமும் சொல்ல, இதை கேட்ட மீனாவும் அப்படியே அதிர்ந்து போய் தான் பாத்தியலன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே தங்கமயில் வந்துட்டு தம்மா தான் நல்லதுக்காக தானே பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது அந்த யோசனையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே தங்கமயிலும். உடனே மீனா கேட்குறாங்க பாக்கியத்துக்கிட்ட, அந்த குடும்பத்தை கொஞ்ச நஞ்ச சித்திரவதை அங்கே செஞ்சுருக்கிய, நீங்கள் பண்ண சித்திரவதையெல்லாம் அந்த குடும்பமே மனசுடைஞ்சு போயிருக்கு. சின்ன பொண்ணு அரசி அவன் மேலே வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் குடும்பத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா அன்றைக்கி ஸ்டேஷன்லேயே வச்சு அத்தை மாமாவும் அதை செஞ்சுட்டு வந்திருக்கலாம். போனா போகுதுன்னே விட்டுட்டு வந்திருக்காங்க. இன்னும் திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் போனா போகுதுன்னு கூட அந்த இறக்க குணம் கூட அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன ஃபோன் பண்ணி மிரட்டுறியா? நீ என்ன மிரட்டினாலும் சரி, அதுக்காக என் பொண்ணு அந்த பையனோட சேர்த்து வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாக்கியமும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தால் தூக்கி இப்போவே போடுங்க. நிச்சயமாக மாமா உங்கள் வீட்டு பொண்ணு தங்கமயில ஏற்றுக்க தயாராகவே இல்லைன்னு சொல்லி மீனா சொல்லும்போது, ஓ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்போ நானும் முடிவெடுக்க தானே செய்வேன். என் பொண்ணு வாழ்க்கை ஓரளவுக்கு வரைக்கும் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நானும் போராடுவேன். எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு விற்று எல்லாத்தையும் என்னால் போராடி அவள் வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு தான் யோசிப்பேன். முடியாத பட்சத்தில் எப்படி இருந்தாலும் என் பொண்ணை டிவோர்ஸ் பண்ணணும்னு அந்த வீட்டு குடும்பம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போது ஜீவனாம்சமாக ஒரு தொகையை நான் அவங்கக்கிட்ட கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தங்கமயில் அப்படியே ஆடி போகிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாத பிரச்சனையை பெருசுப்படுத்திட்டு இருக்காதீங்கன்னு எங்கள் மீனா சொல்ல, அதை கேட்ட பாக்கியமும், நான் ஒன்றும் பெருசுப்படுத்தலை, நீயும் ராஜியும் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தாலே போதும். 80 பவுன் நகையை அந்த குடும்பத்திலேருந்து நான் வாங்கியிருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் தலையிட்டதுனால 80 பவுன் நகையும் போச்சு, இப்போ என் பொண்ணு வாழ்க்கையும் போச்சு. பொண்ணு வாழ்க்கை தான் போனால் போகுது, இல்லை ஒரு வழியாக அதை பின்ன சமாளிச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த 80 பவுன் நகையை வச்சு இருக்கிற கடனை அடைச்சலான்னு பார்த்தா நீயும் அந்த ராஜியும் சேர்ந்து தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிட்டு மூக்க நுழைச்சி என் பொண்ணு வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க. உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு தங்கமயிலுடைய அம்மா வந்துட்டு எங்கள் பாக்கியம் ஃபோனில் சத்தம் போட, பாத்தியல அப்படின்னு இங்கே கண்ணை காட்டுறாங்க. இங்கே தங்கமயில் கிட்ட ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. பாத்தியலா, உங்கள் அம்மாவுடைய பிளான் என்னன்னு இப்போ வந்து தெரிஞ்சுதான் 80 பவுன் நகை. இது எங்களுக்கு தெரியாமலே இருந்திருந்தா நீங்கள் எப்படியும் ஏமாற்றி அந்த குடும்பத்துலேருந்து நகையை வாங்கியிருந்திருப்பீங்க. எனக்கும் ராஜிக்கும் தெரிஞ்சதுனால தானே உங்களால் எதுவுமே செய்ய முடியலை. இல்லைனா அந்த குடும்பத்தை ஏமாற்றி 80 பவுன் நகையை நீங்கள் வாங்கிட்டு போயிருப்பீங்க. அக்காவும் உங்களை வச்சு அவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க, இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா கேட்குறாங்க. ஒன்று, உங்களை எப்படியாவது அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அது முடியாத பட்சத்தில் அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது வாங்கணும். ஒன்று நகையாவோ பணமாவோ, இது தான் குடும்பத்துக்கு தேவைப்படுற விதத்தில் அவங்க வாங்கி ஆகணும். அதுக்காக தாக்கா எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போவும் புரியலைன்னா எப்பயுமே புரிய போகிறதில்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு போக, தங்கமயில் அப்படியே தான் அம்மா பேசினதை கேட்ட அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. அப்போ 80 பவுன் நகைக்காக இப்போது அன்னைக்கு என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதுக்கான காரணம் கூட அந்த கோவத்தில் தானா?
அது எல்லாமே கவரிங்னு சொன்னதுனால என்னை கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நினச்சாங்களான்னு ரொம்ப கோவத்தில் தான் இங்கே தங்கமேல் நிற்கிறாங்க. மீனாவும் தான் சொல்ல வந்த விஷயத்த வெளிப்படையாகவே சொல்லி கண்ணு முன்னாடி தம்மா பேசினதை நிரூபிச்சுட்டு மீனா உள்ளே போக இங்கே இருக்க தங்கமேல் ரொம்ப ஆவேசமாக வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க.